வெல்கம் டு 2K அகாடமி. நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, முகவுரை தொடர்பாக டிஎன்பிஎஸ்சிலேருந்து கேட்கப்பட்ட வினாக்களை, அதாவது 2019 2024 வரைக்கும் கேட்கப்பட்ட வினாக்களை தான் பார்க்க போகிறோம். முகவுரை அப்படின்ற டாபிக் வந்து எப்பயுமே டிஎன்பிஎஸ்சியில் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் இதில் வந்து அரசியலமைப்புடைய உயிர்நாடி, அரசியலமைப்புடைய முன்னுரை இப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ இதான் முக்கியம். இது வந்து கேள்வி இல்லாமல் இருக்காது. அதனால தான் வந்துட்டு எடுத்து வந்திருக்கு. ஸோ ஓகேவா, அதனால் வந்து நீங்கள் வந்து இதை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கணும். முகவுரை என்பது சிலபஸில் அரசியலமைப்பில் ஃபஸ்ட்டு டாப்பிக்கே தான். இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் முகவுரை அப்படின்னு தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, அந்த உருவாக்கம் முகவுரை அதான் வந்து சிலபஸில் கொடுங்க, சிலபஸ் எடுத்துப்பாங்க. அதனால் சிலபஸில் இருக்க டாப்பிக்கு நம்ம செக் பண்ணி கரெக்டாக வந்து எடுத்து வச்சுருக்கோம். நல்லா கவனித்து இந்த வீடியோ நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கணும். ஓகேவா நண்பர்களே, முகவுரை பார்க்கலாமா? ஓகே, பின்வரும் எந்த கூற்று என்.ஏ. பால்கிவாலாவோடு தொடர்புடையது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ என்பது இதுக்கு சரியான விடை. முகவுரை அரசியலமைப்பின் அடையாள அட்டை. அதாவது இந்த முகவுரையை பற்றி ஒவ்வொரு ஆளும் ஒரு கூற்று சொல்லியிருப்பாங்க. அந்த கூற்று வந்து யார் சொன்னதுன்னு தான் கேட்டிருக்காங்க. முகவுரை வந்து அரசியலமைப்புடைய அடையாள அட்டை அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அந்த என்.ஏ. பால்கிவாலா அவர் தான் வந்து இப்படி சொல்லியிருப்பார். ஓகேவா, ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு சரியான விடை. ஆப்ஷன் பியில் இருக்குது பார்த்தீங்களா, முகவுரை நமது இறைமை பெற்ற ஜனநாயக குடியரசின் ஜாதகம் அப்படின்னு சொல்கிறாங்களே. ஜாதகம் அப்படின்னா நம்ம ஜாதகம் வந்து எப்படி பார்க்கணும், நமக்கு முன்னாடி ஒருத்தவங்க உட்காந்து தான் நமக்கு ஜாதகத்தை சொல்லுவார். ஜாதகம் பார்க்குற முன்னாடி உட்காந்துருப்பாரு, நம்ம பின்னாடி அவங்க முன்னாடி உட்காந்துருப்போம். ஸோ முன்சி கேஎம் முன்சி அப்படின்றது தான் ஜாதகம் அப்படின்னு சொல்லி பாரு. முன்னாடி உட்காந்துருக்கு ஜாதகம் சொல்கிறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கேஎம் முன்சி தான் வந்து ஜாதகம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். பல்கிவாலா அடையாள அட்டை, இது எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம்னா, அடையாள அட்டை வச்சுருந்தா தான் பல்கிவாலா பல் இருக்கவங்களுக்கு தான் அடையாள அட்டை கொடுப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பல்கிவாலான்னு சொல்கிறாங்களே, பல் இருக்கவங்களுக்கு தான் அடையாள அட்டை கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, அடுத்து ஆப்ஷன் டி இருக்குது பார்த்தீங்களா, முகவுரை அரசியலமைப்பின் திறவுகோல் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. இதை அப்படி சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, எர்னஸ்ட் பர்கர் அப்படின்றவர் சொல்லியிருப்பார். ஸோ 3 சொல்லியிருக்கோம் ஒரே கொஸ்டினில், பார்த்துக்கோங்க. எர்னஸ்ட் பர்கர் தான் திறவுகோல்னு சொன்னவர். ஜாதகம் சொன்னவர் கேஎம் முன்சி. பல்கிவாலாவோட தொடர்புடையதுன்னு சொன்ன எல்கி பல்கிவாலா அடையாள அட்டை அப்படின்னு சொன்னார். எல்லாமே முகவுரை பற்றி சொன்ன கூற்றுகள். ஓகேவா நண்பர்களே, அடுத்து கீழ்காணும் பத்திரிகைகளில் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்பதை குறிக்கோளாக கொண்ட பத்திரிகை எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, இதற்கு சரியான விடை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆன்சர் பி, சஞ்சி பாணி அப்படின்றது தான் வந்து சரியான விடை. சஞ்சி பாணி என்பது இதற்கு சரியான விடை. அடுத்த கொஸ்டின் கொஞ்சம் எனக்கு அது வித்தியாசமானதான் தெரியுது. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. அரசமைப்பு அவை முழுமையாக இறையாண்மை வாய்ந்தது என்று எந்த சட்டம் கூறியதுன்னு கேட்டாங்கன்னா, 1947 ஆண்டின் இந்திய சுதந்திர சட்டம் இருக்குது பார்த்தீங்களா. 1947 ஆண்டின் இந்திய சுதந்திர சட்டம் அது வந்து என்ன சொல்லுச்சுன்னா, அரசியலமைப்பு முழுமையான இறையாண்மை வாய்ந்தது என்று சட்டம் கூறியதுன்னு கேட்டாங்கன்னா, 1947 ஆண்டின் இந்திய சுதந்திர சட்டம். ஜூலை 18 கூட இந்திய சுதந்திர சட்டம் அந்த ஜூலை 18 போட்டிருப்பாங்க. ஓகேவா, 10th INMல வந்து அந்த லாஸ்ட்டாக இருக்கும். அந்த ஒரு பாடத்தில் 8ஆம் பாடத்தில் 7ஆம் பாடத்தில் லாஸ்ட்டாக 8ஆம் பாடத்தில் கொடுத்துருப்பாங்க. அரசியலமைப்பு முகப்புரையில் குறிப்பிடப்பட்டுள்ள கொள்கைகளை சரியான வரிசை. பல டைம் திரும்ப கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் தான் இதான். அந்த வரிசை முகவுரை வந்து எப்படி வரிசை இருக்குன்னு கேட்பாங்க. இதுக்கு வந்து என்ன வேணா, ஆப்ஷன் ஏ இறையாண்மை, சமதர்ம, சமயச்சார்பற்ற, மக்களாட்சி, குடியரசு, இந்த வரிசையில் தான் இருக்கும். ஓகேவா, 10th புக்கில் இந்திய அரசியலமைப்பு பாடத்தில் முகவுரைன்னு ஒரு இது இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு சின்ன டாபிக் இருக்கும். அதை வந்து இந்த வர ஆர்டர் அப்படியே இருக்கும். இது பலமுறை கேட்கப்பட்ட வினா. இறையாண்மை, சமதர்மம், சமயச்சார்பற்ற, மக்களாட்சி, குடியரசு. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா, மக்களாட்சி குடியரசுன்றது நீங்கள் எப்படியா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் முதல் 3 வந்து நான் ஷார்ட்கட் சொல்லவா, சரி வேணாம். ஈசாக் மண்டேன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈசாக் மண்டேன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஈனா இறையாண்மை, சானா சமதர்மம், மானா சமயச்சார்பற்ற அல்லது மதச்சார்பற்ற, ரெண்டுமே ரைட்டு. ஸோ இந்த 3 கரெக்டாக வந்தாலே 2 அடிச்சுக்கிடுவீங்க. இறையாண்மை, சமதர்ம, சமயச்சார்பற்ற, மக்களாட்சி, குடியாட்சி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. முகப்புரையில் சமதர்ம, மதச்சார்பற்ற மற்றும் ஒற்றுமை என்ற வார்த்தைகள் சேர்க்கப்பட்டது எத்தனாவது அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிறாங்க. முகவுரை வந்து ஒரே ஒரு முறை தாங்க இதுவரை திருத்திருக்காங்க. 1976ஆம் ஆண்டு 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். அதன் அடிப்படையில் ஒரே ஒரு முறை திருத்தினாங்க. அப்போ தான் வந்து சமதர்மம், மதச்சார்பற்ற, ஒற்றுமை என்ற வார்த்தை வந்து சேர்த்துக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, இந்த 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தை குட்டி அரசியலமைப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் நம்ம அந்த 42 அரசியலமைப்பு சட்டத்தில் நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருப்பாங்க. அதனால தான்
தான் அவங்க அது குட்டி அரசியல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அது மட்டும் அந்த வந்து நம்ம இந்தியாவில் வந்து அந்த 144 தடை உத்தரவுன்னு சொல்லுவாங்களே, அந்த மணியை அதான் சொல்கிறது பஞ்சகாலம்னு சொல்லுவாங்க. அந்த பீரியடில் வந்து இந்த சட்டத்திட்டலாம் கொண்டு வந்தாங்க. ரொம்ப பஞ்சம் இருந்துச்சு. ஸோ அப்போ கொண்டு வந்தாங்க அந்த இதை 42 வருஷம் நிறைய திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க. ஆப்ஷன் டியில் 44வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் இருக்குது பார்த்தீங்களா. 44வது என்னது 1978ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. சொத்துரிமை வந்து நீக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை வந்து 31 அடிப்படை வந்து நீக்கப்பட்டது. 307 அந்த சொத்துரிமை வந்து 31 இருந்து நீக்கி 307 வந்து ஒரு சட்ட உரிமையாக சொத்துரிமை வந்து வச்சுருப்பாங்க 44வது அரசியலமைப்பு சட்டத்தின்படி. அடுத்த கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பில் சமயச்சார்பற்ற என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் கொஞ்சம் பிரிண்ட் வந்து 2019 கொஞ்சம் சரியாக தெரியாமல் இருக்கும். நீங்கள் நல்லா தெரிஞ்சால் கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் தெரியாத பட்சத்துக்கு நான் வாசிக்க கொஞ்சம் கேட்டுக்கோங்க. அடுத்து பின்னாடிலாம் நல்லா தான் இருக்குது. இந்த 2020க்கு அப்புறம் கேட்கப்பட்ட வினாக்கள். இந்த 2019 மட்டும் தான் கொஞ்சம் இப்படி இருக்குது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நண்பர்களே. 2019 பார்த்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் இந்த ஒரு கொஸ்டின் அடுத்து நல்லா வந்துடுது. இந்திய அரசியலமைப்பின் சமயச்சார்பற்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன அப்படிங்கிற, அதாவது சமயச்சார்பற்ற என்ற வார்த்தையோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து என்ன பண்ணுவோம்னா சி கொடுத்துருக்காங்க. 1 2 3 3மே சரியா, 4 மட்டும் தப்பு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம ரீட் பண்ணிடலாம். அரசு அனைத்து மதங்களையும் காக்கிறது. ஆமாம், நம்ம நாடு வந்து எல்லா மதங்களையுமே காக்கிறது. அடுத்து, எந்த அரசும் எந்த மதத்தையும் தனியாக உயர்த்தக்கூடாது. ஓகேவா? எந்த ஒரு மதத்தையும் தனியாக உயர்த்தக்கூடாது. அடுத்து, சமயச்சார்பற்ற என்ற சொல் அரசியலமைப்பின் அடிப்படையாகும். இது 3மே சரியான கூட்டுருங்க. 4வது கூட்டுரு, அரசு அனைத்து மதங்களையும் புறக்கணிக்க. நம்ம நாட்டில் வந்து நம்ம நாடு சமயச்சார்பற்ற நாடு தான். ஆனால் எந்த மதத்தையுமே நம்ம புறக்கணிக்கலை. எல்லா மதத்தையுமே நம்ம ஏற்றுக்கிறோம். ஓகேவா? புறக்கணிக்கலை. ஸோ 4 மட்டும் தப்பு, மிச்சம் 3 சரி. பார்த்துக்கோங்க. 2020 to 2021 கேட்கப்பட்ட வினாக்களை பார்க்க போகிறோம். அடுத்து, கேசவனந்த பாரதி வழக்கில் பலமுறை கேட்கப்பட்ட கேள்விங்க. குரூப் 4லையும் கேட்பாங்க, குரூப் 2ல் கேட்பாங்க, ஜெயிலர் எக்ஸாம் எல்லா எக்ஸாம்லையும் கேட்பாங்க அந்த கொஸ்டின். நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து புக்கில் இருக்காது. அதான் ஒன்று தான் வந்து இதோடைய இதே. ஆனால் அந்த கேட்பாங்க, ரொம்ப முக்கியம். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. கேசவானந்த பாரதி வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் சாராம்சமாக கீழ்கண்ட கூற்றுகளில் எவை சரியானவை அப்படின்னு கேட்குறாங்க. நான் இந்திய ஒன்றாவது கூற்று, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரை அவ்வரசியலமைப்பு சட்டத்தின் ஒரு அங்கம் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தவறான கூற்று. ஓகேவா நண்பர்களே? ஏன்னா இவங்க அந்த கேசவந்த பாரதி வழக்கில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அரசியலமைப்பின் பகுதி, சட்டத்தின் ஒரு பகுதின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ 1ஆம் கூற்று தப்பு. அடுத்து, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரை அரசு அதிகாரத்தின் தோற்றுவாயாகவும் அரசு அதிகாரத்தை கட்டுப்படுத்தும் வரம்பிற்கு முற்பட்டதாகவும் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, இதுவும் தப்பான ஒரு கூற்று தான். ஸோ 3ஆம் கூற்று மட்டும் தான் சரி. இது ஆப்ஷன் பி தான் விடை. முகவுரை என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாகும். ஓகேவா? முகவுரை என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஒரு பகுதியாகும் என்பது சரியான விடை. இதை கேசவானந்த பாரதி வழக்கு அப்படின்னு நம்ம படிக்கிறோம்ல, இதை பற்றி ஒரு எக்ஸ்ட்ரா தகவல் தெரிஞ்சுக்கோங்க. இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஏன்னா அடிக்கடி கேட்டிருக்காங்க, இந்த கேசவானந்த பாரதி வழக்கு என்பது கேரளா அரசு போடப்பட்ட ஒரு வழக்கு. இவங்க வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா முகவுரையை திருத்தம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது அடிப்படை உரிமைகள், ஆல்ரெடி முகவுரையில் சில விஷயங்கள் இருக்கும், அதை வந்து நம்ம டிலீட் பண்ண முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது, அந்த கட்டமைப்பை நம்மளால் மாற்ற முடியாது. அந்த அடிப்படை வழக்கை மாற்றாமல் திருத்தம் செய்யலாம், வேறு திருத்தம் செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஓகேவா? அடிப்படை கட்டமைப்பை மாற்ற முடியாதுன்னு சொன்னாங்க. இதுதான் கேசவானந்த பாரதி வழக்கு. இது போடப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்டோம்னா 1973ஆம் ஆண்டு இந்த கேசவானந்த பாரதி வழக்கு வந்து போட்டாங்க. ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே போல் முகவரி தொடர்பாக ஒரு 4 வழக்குகள் இருக்கும். அது பின்னாடி வரும்போது நானே சொல்கிறேன். ஓகேவா? 1973ஆம் ஆண்டு போடப்பட்டது. அடிப்படை கட்டமைப்பு மாற்றாமல் திருத்தலாம் சொல்லியிருந்தாங்க. அடுத்து, அரசியலமைப்பு முகப்புரை என்பது அரசியலமைப்பின் அரசியல் ஜாதகம் என கூறியவர். அப்போதே பார்த்தோம், KM முன்சி. முன்னாடி உட்காந்து ஜாதகம் பார்க்குறாங்க, ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னேன். அடுத்து, முகவுரையின் 6ஆம் பத்தியில் 1976ஆம் ஆண்டு அரசியல் சாசன திருத்த சட்டம் மூலமாக சேர்த்த வார்த்தையை தெரிந்திருக்கும் கேட்குறாங்க. ஃபைனலுக்கு வந்து பி கொடுத்துருக்காங்க. மதச்சார்பற்ற. ஆமாம், 1976ஆம் ஆண்டு 42வது அரசியலமைப்பு சட்டத்தின்படி மதச்சார்பற்ற என்ற சொல் சேர்க்கப்பட்டது நம்ம மேலே பார்த்தோம்ல, அதுதான் கொடுத்துருக்காங்க. அடுத்து, எந்த ஆண்டு இந்திய அரசியலமைப்பின் முகப்புரை திருத்தம் செய்யப்பட்டது? 1926. பார்த்தீங்களா எத்தனோட அந்த கேள்வி கேட்டிருக்காங்கன்னு. சி ஆவடே. இதுக்கு வந்து அரசியலமைப்பின் அடிப்படை அம்சங்கள் மாற்ற இயலாது என இப்போ தான் நான் சொன்னேன், கேசவானந்த பாரதி வழக்குன்னு சொன்னேன், அது இல்லையா? ஸோ சேடு. பார்ப்போம். அரசியலமைப்பின் அடிப்படை அம்சங்கள் மாற்ற இயலாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளித்தது கீழ் வரும் எந்த வழக்கின்படி கேட்டாங்கன்னா மினர்வா மில்ஸ் அஸ் இந்திய அரசு. நான் 4 வழக்கு சொன்னேன்லங்க, அது இதுவும் ஒரு வழக்கு. ஓகேவா?
மில்ஸ் இந்திய அரசு வழக்கு அரசியலமைப்பின் அடிப்படை அம்சங்கள் மாற்ற இயலாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து வேறு கொஸ்டின். அரசியலமைப்பின் அடிப்படை அம்சங்கள் மாற்ற இயலாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த கீழ்கண்டதுன்னா மினர்வா மில்ஸ் அஸ் இந்திய வழக்கு. இந்த வழக்கு போடப்பட்ட ஆண்டு எப்போ கேட்டாங்கன்னா 1980ங்க. 1980 மினர்வா மில்ஸ் அஸ் இந்திய அரசு வழக்கு போட்டாங்க 1980ஆம் ஆண்டு. ஸோ ஆண்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கரெக்டாக சொல்கிறேன். கேசவந்த பாரதி 1973, இந்த மினர்வா வழக்கு வந்து 1980. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற கருத்துரு டேஷ் உறுப்பாகும் கேட்டாங்கன்னா சட்டத்தின் ஆட்சி. ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. நம்ம ஒரு ஷார்ட்ஸில் வந்து பார்த்துருந்தோம். அடுத்து முகவரி தான். கீழ்காணும் சொற்களில் முகப்புறையில் எந்த வரிசை ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இதுவே வந்து ஆர்டர் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஈசாக்கு மண்டைன்னு சொன்னல, ஈன இறையாண்மை, சானா சமதர்மம், மானா வந்துட்டு மதச்சார்பின்மை இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடுத்து மக்களாட்சி குடியரசு, இதான் விடை. இது வந்து ஆப்ஷன் ஏ விடை. ஸோ நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தாச்சு, அதனால தான் ஓட்டுட்டு போகிறோம். பின்வருவனவற்றுள் டாக்டர் B.R. அம்பேத்கரால் அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என விவரிக்கப்பட்டது என்ன அப்படிங்கன்னா அரசியலமைப்பு தீர்வுகளுக்கான உரிமை. அதாவது விதி 32 அடிப்படை உரிமையில் விதி 32 அரசியலமைப்பு தீர்வுகளுக்கான உரிமைன்னு சொல்லியிருப்பாங்க. இது 10th நியூ புக்லேயே வந்து ஃபஸ்ட்டு பாடத்திலேயே வந்து அம்பேத்கர் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லியிருப்பார்ல, இதைத்தான் சொல்லியிருப்பார் அம்பேத்கர். அடுத்து என்னன்னா ஆப்ஷன் டி விடைங்க. மேகாலயா தனி மாநிலமாக உருவான ஆண்டு எப்போ அப்படின்னு கேட்டாங்கன்னா 1972. ஓகேவா, 1972 வந்து மேகாலயா தனி மாநிலமாக உருவானது. அந்த மேகாலயாவுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இல்லாமல் இருந்துச்சா? சாரி, ஏன் எக்ஸ்பிளிசி போட்டிருக்கேன் மேகாலயாவுக்கு. ஓகே நம்ம அது என்ன பார்த்து நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ கூட சொல்கிறேன். எழுதி வச்சுருக்கேன், டக்குன்னு என்னன்னு தெரில, நான் படிக்கும்போது எழுதி வச்சுருந்தது. எந்த கருத்தியல் இந்தியாவின் ஒற்றுமையை பாதுகாக்கும்? எந்த கருத்தியல்னா சமயச்சார்பின்மை. ஓகேவா, ஆப்ஷன் டி தான் சரியான விடை. ஏன்னா அடிப்படைவாதம், முதலாளித்துவம், வகுப்புவாதம்னா வந்து எந்த ஒரு நாட்டுமே கெடுக்கிற ஒரு விஷயம். ஸோ ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய சமயச்சார்பின்மை என்பதான் ஒரு ஒற்றுமையை கொடுக்கும் எந்த நாட்டுக்குமே. ஸோ இந்தியன் ஒற்றுமைக்கும் சமயச்சார்பின்மை, ஆப்ஷன் டி தான் சரியான விடை. சமயச்சார்பின்மை என்னும் சொல் டேஷ் டேஷ் மொழியிலிருந்து வந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா சமயச்சார்பின்மை சொல் லத்தீன் மொழியிலிருந்து வந்தது. ஓகேவா, லத்தீன் மொழியில் இருந்தது. அதாவது சமயச்சார்பின்மை சொல் செகுலம் என்ற லத்தீன் மொழியில் வந்தது சொல்லிட்டு 8th புக்கில் சமயச்சார்பின்மை அப்படின்ற ஒரு லெசன் இருக்கும். அந்த லெசன் வந்து கேட்டிருக்காங்க. அந்த பதத்தை உருவாக்கிய கூட ஜான் ஜேக்கப் ஹோல்யூக்னு கொடுத்துருப்பாங்க. அந்த பாடம் படிச்சுருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மதச்சார்பற்ற நாடு என்ற வார்த்தை இந்திய அரசியலமைப்பின் முகப்புறையில் சேர்ப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட அரசியல் சட்ட திருத்தம் 42. முகப்புரை பற்றி திருத்தம் கேட்டாலே 42 போட்டுருங்க. எத்தனை சொல்லியாச்சு? ஏதோ 42. அடுத்து இந்தியாவின் முழுமையான இறையாண்மை அதிகாரம் பெற்றிருப்பது என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்திய மக்கள் தான். இந்தியாவில் வந்துட்டு முழுமையான அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா இந்திய மக்களாகி நமக்கு தான் இருக்குது. ஸோ இந்திய மக்கள், இந்திய பிரதமர், இந்திய குடியரசுத் தலைவர், தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய தலைவர்கள், அவங்க எல்லாத்தையும் விட அதிக அதிகாரம் நமக்கு தான் இருக்குது. இந்த கொஸ்டினோட விடை இந்தியாவின் முழுமையான இறையாண்மை அதிகாரம் பெற்றிருப்பது இந்திய மக்கள் தான். ஓகேவா, அடுத்த கொஸ்டின். 1976 இந்திய அரசியலமைப்பின் முகப்புறையில் சேர்க்கப்பட்ட கூற்று என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபைனல் கீழ் வந்துட்டு ஏபி இரண்டும் சரின்னு சொல்லிட்டாங்க. மதச்சார்பின்மை, ஆமாம் மதச்சார்பின்மையும் சேர்த்தாங்க, சமதர்மம் என்றவரும் சேர்த்தாங்க. நம்ம படித்தோம் மேலேயே. ஸோ அதை தான் வந்து கேட்டிருக்காங்க. ரெண்டுமே சேர்த்து வச்சுட்டாங்க. ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் பிரிண்ட்டு சரியில்லாமல் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நண்பர்களே. இந்திய இறையாண்மை கொண்ட நாடாக உருவானது எப்போ அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆகஸ்ட் 15, 1947. நமக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சு பார்த்தீங்களா, 1947 ஆகஸ்ட் 15. அன்னைக்கு தான் வந்து நம்ம இந்தியா வந்து இறையாண்மை கொண்ட நாடாக உருவானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின். சரியான கூற்றை தெரிவு செய்க. என்னன்னா இது வந்துட்டு 1, 3, 4 சரி. ஓகேவா, அதாவது 2 மட்டும் தவறான கூற்று. அது என்னன்னு பார்த்துடலாம். ஒரு சமயம் சார்ந்த குழு மற்றொரு குழுவின் மீது ஆதிக்கம் செலுத்து. நம்ம நாட்டில் வந்து ஒரு சமயம் வந்து இன்னொரு மதம், அதாவது மதம் சொல்லி புரிகிறதுக்கும் ஒரு மதம் இன்னொரு மதத்தில் ஆதிக்கம் செலுத்துவாங்களா? கிடையவே கிடையாது. நம்ம எல்லாருமே நம்ம நாட்டில் வந்து ஒற்றுமையாக தான் இருக்கும். ஸோ இது தவறான ஒரு கூற்று. 1, 3, 4 சரி. அதை ஒரு ரீட் பண்ணிட்டு போயிடலாம். சமயச்சார்பின்மை என்பது இந்திய அரசியலமைப்பின் ஒரு அங்கமாகும். ஆமாம், நம்ம முகவரியிலே இருக்குல்ல. அடுத்து எந்த அடிப்படை உரிமைகளையும் கொடுத்துருப்பாங்க. அதை எந்த சமயத்தையும் பின்பற்ற அரசு. நீங்கள் நம்ம நாட்டில் பிறந்தவங்க யார் வேணாலும் எந்த சமயத்தை வேணால் பின்பற்றலாங்க. நீங்கள் எந்த ஒரு சமயத்தை பின்பற்றலாம்னு சொல்லி நம்ம அரசியல் சட்டத்திலே இருக்குது. ஓகேவா, நீங்கள் எந்த மதத்தில் பிறந்தவராக தான் இருக்கலாம், நீங்கள் எந்த மதம்னா பின்பற்றிக்கலாம் அப்படின்றது நம்ம அரசியல் சட்டத்திலே இருக்குது. சமய விவகாரங்களில் அரசு நடுநிலைமை கொண்டிருக்கும். இப்போ ஒரு மதத்துக்கும் இன்னொரு மதத்துக்கும் ஒரு ப்ராப்ளம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அரசு வந்து ஒரு மதத்தை தூக்கி நிப்பாட்டிட்டு இன்னொரு மதத்தை வந்து தப்பு பண்ண மாட்டோம், அதாவது அதை ஒடுக்க மாட்டாங்க. எல்லாமே சமம், யார் மேலே தப்புன்றது கரெக்டாக பார்க்கும் அப்படின்றது நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுத்துருக்காங்க என்பது உண்மை. சுதந்திர இந்தியா தன்னை ஓர் இறைமையுள்ள குடியரசாக பிரகடனப்படுத்திய பொழுது டேஷ் என்பதை அதனுடைய தேசிய தாரக மந்திரமாக ஏற்றுக்கொண்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா வித்தியாசமாக இருக்குது. சத்தியமேவ ஜெயதே. ஓ, சத்தியமேவ ஜெயதேவா? சத்தியமேவ ஜெயதே அப்படின்னா வாய்மையே வெல்லும் அப்படின்னு சொல்லி எடுத்தோம். நம்மளோட 1 ரூபா இருக்குல்ல, 1 ரூபா காயின், 5 ரூபா காயின், நம்ம காயின் 2 ரூபா மட்டும் எல்லா காயின், 2 ரூபா காயின், 10 ரூபா காயின் எல்லாத்துலேயுமே வந்துட்டு அந்த சிங்கம் சின்னம் பின்னாடி போட்டிருப்பாங்க, ஹெட்டு ராஜா பக்கம். அது கீழே வந்து எழுதியிருப்பாங்க, பார்த்தா தெரியும், சத்தியமேவ ஜெயதேன்னு ஹிந்தியில் எழுதியிருப்பாங்க. அதற்குடைய அர்த்தம் என்னென்னா வாய்மையே வெல்லும். அதை வந்து இந்த வந்தே மாதரம் ஆனந்த
எப்படி சொல்கிறது, வாய்மையே வெல்லும். அது அந்த வேர்டு தான் சத்தியமேவ ஜெயதே. இதான் இந்தியா தன்னை ஒரு இறைமையுள்ள குடியரசாக பிரகடனைப்படுத்திய போது தாரக மந்திரமாக வாய்மையே வெல்லும். நம்ம இந்தியாவோட தாரக மந்திரம் என்னது? வாய்மையே வெல்லும். நல்லா சூப்பராக இருக்குது, பார்த்துக்கோங்க. அதெல்லாம் அடுத்து பிரிண்டிங் கொஞ்சம் இதாக இருக்குது இந்த கொஷினும். ஆப்ஷன் பி சரிங்க. இதை மட்டும் கொஞ்சம் டக்குன்னு ரீட் பண்ணிடலாம். ஒன்று மட்டும் சாரி பி ஒன்று மட்டும் கொடுத்துருக்காங்க. எது தவறானவைனா ஒன்று மட்டும் தப்பாங்க. இதுக்கு ஜவஹர்லால் நேரு அவர்கள் இதனை அரசியல் சாசனத்தின் அடையாள அட்டை என குறிப்பிடுகிறார். முகவுரையை அரசியல் சாசனத்தின் அடையாள அட்டைன்னு சொன்னவர் யார் பார்த்தோம்? பல்லு இருக்கவங்களுக்கு தான் அடையாள அட்டை கொடுப்பாங்கன்னு ஒரு ஷார்ட்கட்கான்னு சொன்னோம். ஸோ அப்போ அது சொன்னது யார்? பல்கிவாலா. ஸோ இங்கேருந்து ஜவஹர்லால் நேரு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒன்று தப்பு, அப்போ மிச்சம் 3 சரி. ஒன்று சரி பண்ணிடலாம். இது அரசியல் சாசனத்தின் அதிகாரத்தை வெளிப்படுத்துகிறது. ஆமாம், முகவுரை அரசியல் சாசனத்தின் அதிகாரத்தை வெளிப்படுத்தும், இந்திய நாட்டின் தலைமையை வெளிப்படுத்தும், அடுத்து இந்திய அரசியல் சாசனத்தின் கொள்கைகளை வெளிப்படுத்தும். இது 3மே சரி. நம்ம முகவுரை தாங்க நம்ம அரசியலமைப்புடைய முன்னுரையை. அடுத்து 1976ஆம் ஆண்டின் அரசியல் சாசன திருத்த சட்டம் மூலம் முகவுரையில் திருத்தம் செய்யப்பட்டு எந்த வார்த்தைகள் சேர்க்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. பல முறைக்கு பார்த்தாச்சு. இதுக்கு என்ன விடை? ஆப்ஷன் சி நினைக்கிறேன். பார்த்துடலாம். ஆமாம், ஆப்ஷன் சி தான். சமதர்மம் மதச்சார்பின்மை நமக்கு தெரியும். ஒருமைப்பாடு என்ற வார்த்தையும் சேர்த்தாங்க. ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடுன்னு சேர்த்துருப்பாங்க அந்த வேர்டை. ஓகேவா நண்பர்களே? சமதர்மம் சமச்சார்பற்ற நம்ம நல்லா தெரியும். ஆப்ஷன் பிலையும் அதே தான் இருக்குது. ஸோ மக்களாட்சியாக ஒருமைப்பாடம் பார்த்தோம்னா ஒருமைப்பாடு தான். ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு அப்படின்ற வேர்டையும் சேர்த்துருப்பாங்க. இந்திய அரசியல் சாசனத்தின் இதை கொண்டு வந்தது யாருன்னா நம்ம இந்திரா காந்தி அம்மா பிரதமராக்கும் போது கொண்டு வந்தது. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சின்ன தகவல். இந்திய அரசியல் சாசனத்தின் அடிப்படை வடிவத்தை மாற்ற இயலாது என கூறிய வழக்கு என்ன கேட்டாங்கன்னா, இப்போ மேலே பார்த்தோமே அதான் மறுபடியும் கேட்டிருக்காங்களா? கேசவானந்த பாரதி. நான் சொன்னேன்னா அடிப்படை வடிவத்தை மாற்ற இயலாது. மேலே என்ன பார்த்தோம்? உச்சநீதிமன்ற தீர்ப்பு வழங்கினாங்க. இங்கே பாருங்களேன், அரசியல் சாசனத்தின் அடிப்படை வடிவத்தை மாற்ற இயலாது என்று கூறி வழங்கினாங்கன்னா கேசவானந்த பாரதி வழக்கு கேரளாஸ் கேசவானந்த பாரதி வழக்கு 1973ஆம் ஆண்டு. சொன்ன வழக்கில் கேள்வி கேட்பாங்கன்னா மினர்வா மில் வழக்கு போது பார்த்தோம். இப்போ கேசவானந்த பாரதி வழக்கு பார்த்துருக்கோம். ஸோ 2 வழக்கு கேட்டிருக்காங்க. அது 73ஆம் ஆண்டு. மினர்வா வழக்கு இப்போ 1980ஆம் ஆண்டு. ஸோ இதுக்கு சி விடை சரியாக பார்த்துக்கோங்க. இந்திய அரசியலமைப்பின் முகப்புரையில் சோசியலிஸ்ட் என்ற வார்த்தையுடன் தொடர்புடைய அரசியல் சாசன திருத்த சட்டம் என்ன கேட்குறாங்க? அது திருத்தப்பட்டதுனாலே 42 பார்த்தாச்சு. ஓகேவா? அதனால் சோசியலிஸ்ட்னாலும் திருத்தப்பட்டதுன்னு கேட்டால் நீங்கள் 42 அடிச்சுங்க. அவ்வளோதான். சோசியலிஸ்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்னா சமதர்மம் அர்த்தங்க தமிழில். சோசியலிஸ்ட் அப்படின்னா என்னன்னா சமதர்மம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். நம்ம வீடியோ முடிக்க போகிறோம். பின்வருவனவற்றுள் எது மாநிலத்தின் இன்றியமையாத பண்பாகும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இறையாண்மை. ஒரு மாநிலத்துக்கு இறையாண்மை இருக்குது. அதான் இன்றியமையாத பண்பு அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஏன் கொஞ்சம் வேகமாக சொல்லிட்டு இருக்கோம்னா 2 பார்ட்டாக போட வேணாம் அப்படின்னு ஒரு மைண்ட் தாட்டு எனக்கு கொஞ்சம் தான் இருக்குது. டக்குன்னு முடிச்சிடலாம்ல. கீழ் குறிப்பிட்ட மற்றவர்களுள் இந்திய அரசியலமைப்பின் முன்னுரை தான் அரசியலமைப்பின் முக்கிய குறிப்பு என்று கூறியவர் யார் கேட்டாங்கன்னா எர்னஸ்ட் பர்கர். நம்ம ஏற்கனவே எர்னஸ்ட் பர்கர் என்ன பார்த்தோம்? எர்னஸ்ட் பர்கர் முதல்ல சொன்னேன் நான். அரசியலமைப்பின் திறவுகோல்னு சொன்னவர் எர்னஸ்ட் பர்கர் அப்படின்னு நம்ம சொன்னோமா? அதே இது அவர் தான் என்ன சொல்லியிருக்காருன்னா முன்னுரை தான் அரசியலமைப்பின் முக்கிய குறிப்பு அப்படின்னு சொன்னவர்னாலும் இந்த எர்னஸ்ட் பர்கர் தான். ஓகேவா? 2 வேர்டு சொல்லியிருக்காங்க எர்னஸ்ட் பர்கருக்கு. அரசியலமைப்பின் மற்றொரு துணிச்சலான கூறு என்னவென்றால் இது மதச்சார்பற்ற அரசை நிறுவ முயல்கிறது. கீழ்காணும் கூற்றுகளில் மதச்சார்பற்ற அரசு பற்றிய கருத்துக்களில் பொருத்தமற்றது எதுன்னு கேட்குறாங்க. பொருத்தமற்றது ஆப்ஷன் டி. அதில் சில கருத்துக்கள் நாட்டின் இந்தியமைப்புக்கு எதிரானதும் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் தப்பு. மிச்சம் ரீட் பண்ணிடலாம். மத சமத்துவம் வழங்கப்பட்டுள்ளது. ஆமாம், நம்ம நாட்டில் மத சமத்துவம் இருக்குது. இப்போ தான் பார்த்தோம். சிறுபான்மையினரின் பண்பாட்டு பாரம்பரியம் பாதுகாக்கும். சிறுபான்மையாக இருப்பாங்க, மக்கள் இருப்பாங்களே, அவங்களுடைய பண்பாடை பாதுகாக்கணும் நாங்கள். ஓகேவா? அது சூப்பர் விஷயம் தான். அது தீண்டாமை ஒழிக்கப்பட்டது நம்ம நாட்டில். 17 தீண்டாமை ஒழிப்பு பற்றி குறிப்பிடுது. விதி 17 தீண்டாமை ஒழிப்பு பற்றி குறிப்பிடுகிறது. ஸோ 3மே சரி. டி மட்டும்தான் தப்பு. சுதந்திரம் சமத்துவம் சகத்துவம் என்ற முழக்கம் இந்திய அரசியலமைப்பின் முகப்புரையில் முக்கியத்துவம் பட்டப்பட்டுள்ளது. இவை எந்த புரட்சியின் முழக்கங்கள்? பிரெஞ்சு புரட்சி. பிரெஞ்சு புரட்சி வரப்பட்ட ஆண்டு 1789. 10th புக்கில் கொடுத்துருப்பாங்க. 1789 பிரெஞ்சு புரட்சி கொண்டு வந்தாங்க. அந்த பிரெஞ்சு புரட்சி தான் சுதந்திரம் சமத்துவம் சகத்துவம் என்ற முழக்கங்கள் வலுப்பெற்றது. அது முகப்புரையில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. ஒரு பாக்ஸ் கட்டி அப்படியே கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் லட்டு போல் அடிச்சிடலாம். 10th ஃபஸ்ட்டு அரசியலமைப்பு பார்த்து படித்தோம்னா. அரசியலமைப்பின் முகவுரையில் மதச்சார்பின்மை மற்றும் சமதர்மம் என்ற சொற்களை அறிவுறுத்திய அரசியலமைப்பு திருத்த சட்டம். எத்தனை முறை கேட்டிருக்காங்க பாருங்க. நல்லா ஞாபகம். 42வது திருத்த சட்டம். அவ்வளோதாங்க கடைசி கொஸ்டின். 42ஆம் அரசியலமைப்பு திருத்த சட்டம் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் முகப்புரையில் 3 புதிய சொற்களை சேர்த்து பின்னொன்று இது தவறானு கேட்டிருக்காங்க. நம்ம மேலே பார்த்தோம். சோசியலிஸ்ட்னா சமதர்மம் இது சேர்த்தாங்க. மதச்சார்பற்ற சேர்த்தாங்க. ஆப்ஷன் டி ஒருமைப்பாடு சேர்த்தாங்க. ஸோ மக்களாட்சி உடையதாக சேர்க்கல. ஸோ சி தான் தப்பு. நம்ம அவ்வளோதான் முடிச்சாச்சு. ஓகே நண்பர்களே, எப்படியோ 20 மினிட்ஸில் இந்த முகப்புரையை பற்றி கேட்கப்பட்ட அனைத்து வினாக்களையும் பார்த்துட்டோம். ஸோ முகப்புரை தரமாக ப்ரீவியஸ் கொஸ்டின் ஒரு கொஸ்டின் எடுத்து நம்ம இப்போ அடுத்த ஒரு எக்ஸாம் நடக்குது வைக்கணும்னு நினச்சாங்கன்னா இந்த கொஸ்டினை தாண்டி ஒரு கொஸ்டின் வராது. ஸோ ரொம்ப முக்கியம். முகப்புரை என்பது தான் ரொம்ப முக்கியம். கொஸ்டின்ஸ் நிறையா வரும். ஒன்று விடாமல் பார்த்துருங்க. ஓகேவா? நம்ம கொஞ்ச நாள் கழித்து
முகப்புரை தொடர்பாக ஒரு பெரிய ஆர்டிக்கல் நம்ம இதில் போடுவோம். ஸோ முகப்புரை ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம டெய்லி தொகுத்து நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு போட்டுட்ருக்கோம். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே நண்பர்களே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் வந்து நம்ம சந்திக்கலாம்.